வணக்கம். மானந்தானே வேட்டி சட்டை, மத்ததெல்லாம் வாழ மட்டை அப்படின்னு தினகரன் அவர்களுக்கு பின்பாட்டு போட்டாங்க அவருடைய ஆதரவாளர்கள்லாம். அவரை உசுப்பேத்தி விட்டாங்க. நீங்க தான் திராவிட செல்வன், திராவிட சிசு அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரையும் நடுத்தெருவுல விட்டுட்டு போய் எடப்பாடியிடம் போய் சரண் அடைஞ்சிட்டார். எடப்பாடி இருக்கும் வரை, எடப்பாடி இருக்கிற வரை நான் அதிமுக கூட்டணி பக்கம் போக மாட்டேன், அதிமுகவில் இணைய மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இன்றைக்கு எடப்பாடிக்கிட்டே போய் சரணடைஞ்சிட்டாரு நம்ம தினகரன் அவர்கள். என்னென்ன சொன்னார் தினகரன் இவர் எடப்பாடியை பற்றி? எடப்பாடி ஒரு துரோகி அப்படின்னாரு. சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணிட்டாரு, ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அவரை முதலமைச்சராக 4.5 ஆண்டுகள் பாதுகாத்த பிஜேபிக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் துரோகி அப்படின்னு சொன்னார். துரோகிக்கு நோபல் பரிசு கொடுக்குறதா இருந்தால் அதை எடப்பாடிக்கு தாங்க கொடுக்கணும் அப்படின்லாம் வீரவசனம் பேசினவர் நம்ம தினகரன். அது மட்டுமா சொன்னார்? எடப்பாடி 10 தோல்வி பழனிசாமி, அவர் காலில் விழுந்தெல்லாம் தவழ்ந்தெல்லாம் முதலமைச்சர் ஆனார், இவர் நடு ரோட்டில் தான் போய் நிற்க போகிறாரு, எல்லா தேர்தலையும் தூத்து போய் நடு ரோட்டில் தான் போய் நிற்பாருன்னு போன மாதம் தாங்க சொன்னார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அவர் கூட போய் சேர்ந்துட்டார். அதே போல் நம்ம எடப்பாடி ஒன்றும் சாதாரணமானவர் இல்லை. நம்ம தினகரனை ரொம்ப அருமையாக புகழ்ந்தெல்லாம் பேசியிருக்கிறார். அவரெல்லாம் குறை சொல்லக்கூடாது, அருமையாக புகழ்ந்து பேசியிருக்கிறார். தினகரன் ஒரு 420 அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் அவர் இவரை துரோகின்னா அப்புறம் அவர் இப்படி தானே சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் இவர் கட்சி ஆஃபீஸ் பக்கமே வந்தது கிடையாது. பாய்ஸ் கார்டனை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட நபர் தான் இந்த தினகரன் அப்படின்னு சொன்னார். கட்சியில் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாதுங்க. இவர் எப்படிங்க அதிமுகவுக்கு உரிமை கொண்டாட முடியும் அப்படின்லாம் செய்தியாளர்கள்ட்ட கேட்டார். அது மட்டும் இல்லாமல் ஊழல் பேர் வழி, இவர் ஒரு 420 அப்படின்லாம் தினகரன் பற்றி பேசினார். என் குடும்பத்தை பற்றி அவன் கேவலமாக பேசுவான், அவன் குடும்பத்தை பற்றி நான் கேவலமாக பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி அவங்கள புகழ்ந்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்துக்கிட்டோம்னா 2 பேருமே கூட்டணியில் இணைந்ததுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு அவர் வரவேற்கிறார். எடப்பாடி தான் முதல்வர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு தினகரன் அவர்கள். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ நாட்களாக 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருந்தவங்க 2 பேரும் இன்றைக்கி இணைந்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் கூட்டணிக்கு தலைமை என்னவோ அதிமுக தான், ஆனால் முடிவு எடுக்கிறது எல்லாமே பிஜேபிக்காரர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா தினகரன் கூட்டணியில் இணைத்தது பிஜேபியை சேர்ந்த பியூஷ் கோயல் இருக்கிறார்ல, அவர் தான் இந்த கூட்டணியில் அவரை இணைத்திருக்கிறார். எடப்பாடி சும்மா தான் இருக்கிறாரு, ஏதோ பேருக்கு அவர் தலைவர்னு வச்சுருக்கிறாங்க, மற்றபடி எல்லாமே செய்கிறது பிஜேபி தான் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருச்சு. ஒரு வேளை தப்பி தவறி அதிமுக கூட்டணி ஜெயிச்சிச்சுன்னா நம்மளை ஆளப்போவது பிஜேபி தான். பார்த்து சூதானமாக ஓட்டு போடுங்க.